நீட் அமுல்படுத்துவதில் முதல் குரலாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இது மாணவர்களுக்கு அவசியமற்றது என்பதை நிரூபிக்கும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் அதில் மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டு கொண்டே வருகின்றது. 2017 பார்த்தீங்க அப்படின்னா அதில் புகார்கள் எழும்பப்பட்டது. 2019 20 பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆள் மாறாட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. 2021 தொடர்ந்து அந்த குளறுபடிகளுக்கான சிபிஐ கைது ஏற்பட்டது. 2024 மிகப்பெரிய அதில் பண பரிவர்த்தனைகள் ஏற்பட்டு அது வெளிக்கொணர்ந்தார்கள். தற்பொழுது போன ஆண்டும் சரி 30 to 40 லட்சம் கைமாறியதாகவும் வினாத்தாள் லீக் அவுட் ஆகி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புகார்கள் வந்ததன் மூலமாக இப்போ நீட் ரத்தாயிருக்கு. இதைத்தான் ஆரம்பத்தில் இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டுக்கு எதிராக இருந்தது. தகுதியான மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியான மருத்துவர்களை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க பணம் காசு சம்பாதிக்கிறதும் தகுதியான மாணவர்களை அதாவது ஏழைப்பால டாக்டர்ஸை உருவாக்குறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உடச்சி இன்னைக்கு திமுக இவங்களோட போலியான நாடகத்தை எல்லாம் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதோட வெற்றி என்று தான் சொல்லணும். இது மறுபடியும் இந்த ஆண்டு ரத்தானது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது. கூடுதலாக இங்கே தமிழ்நாட்டில் எஸ்எஃப்ஐ அவர்கள் இவங்க ஆர்ப்பாட்டத்தின் பொழுது தாவேகாவின் இந்த ஆட்சி காவல்துறை மூலமாக மாணவர்களை மிக கொடூரமாக கடுமையாக தாக்கப்பட்டனதை எஃப்எஸ்ஓ கூட்டமைப்பு சார்பாக திமுக மாணவரணி சார்பாக இந்த இடத்தில் வன்மையாக அதை கண்டித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த மாதிரியாக தாவேகா விஜய் அவர்களது அரசு நீடித்தால் இதற்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்படும். போராட்டம் நம்மளுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் இதை மேற்கொள்வோம் என்று இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.